யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி தீர்த்தமலை கோவில், தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த பாதை, நம்ம வந்து கடந்து வந்த பாதை. அது நான் இரவில் வந்ததால் அந்த பாதை இப்போ நான் உங்களுக்கு மறுநாள் காலையில் தான் அந்த பாதையை காமிச்சிருக்கேன். அந்த கோவில் பாதை தலை விருட்சமாக வந்து வன்னி மரம் இருக்குது. அதாவது மலை மேலே மட்டும்தாங்க இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது. மற்றபடி கோவில் இப்போ செம அற்புதமாக இருக்குங்க. அது கோவில் இன்னும் கொஞ்சம் புனர் அமைக்கிறதால கொஞ்சம் இங்கே இருக்கிற ஒரு 3 கடை இருக்குது. அந்த மலை மேலே நமக்கு உணவு வேணும்னாலும் நீங்கள் எப்போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும். கேட்டால் செஞ்சு கூட தருவாங்க. நம்ம கட்டிக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் இரவு வரும்போது ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் பாருங்கள். இரவு எங்களோட பயணம் எப்படி இருந்ததுன்னு. அதேமாரி லைவில் வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். லைவ் வீடியோ வந்து நாங்கள் நடந்து அது திரும்ப போகும்போது அந்த பாதையை காமிச்சிருப்போம் பாருங்கள். இப்போ இதுதாங்க தீர்த்தகிரீஸ்வரர் கோவில். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் அன்னதானம் நன்கொடை அறிவிப்பு. இது இப்போ கொஞ்சம் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான நோய் தீர்க்கும் இந்த தீர்த்தமலை. ரொம்ப ஒரு இங்கே கால வைக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்குங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே இதை ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த கோவில் பார்த்தீங்களா, அந்த மலைகள் இருந்தாங்க அந்த தீர்த்தமே வருது. இதுக்கு நிறைய கதைகள்லாம் உண்டு. பல ஆயிரம் வருடம் கடந்த கோவிலுங்க இது. ஏன்னா அந்த பாதைகள் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் படிக்கட்டு இல்லை, அழகாக ஏறலாம். நாங்கள் வந்து இரவில் வந்து அதாவது கொஞ்சம் நைட்டில் வர நிறைய பேர் மக்கள் நடமாட்டம் இல்லை, ஒரு சிலர் தவிர. அதுதான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் என்னோடய இரவு பயணம், அது திகில் பயணம் போட்டிருப்பேன், த்ரில்லிங் பயணம்னு அதை நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த கோவில் தான் இப்போ எல்லாமே வந்து அதுக்கு பாலாரிஷ்டம் பண்ணி எல்லா சாமியும் அதில் இருந்த சாமியும் எடுத்திருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தமலை கோவிலுங்க. யார் யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுதாங்க கோவில் என்ட்ரன்ஸு உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய பகவான் வந்திருக்காரு. ஜபகுசல் லங்காசம் காசிப்பை மகாதி தாமரம் சர்வ பாபகன் பிரணதோஷம் திவாகரம். காலையில் சூரிய உதயம். எல்லாருமே காலையில் குளித்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும். ஆயுள் விருத்தி கிடைக்கும். முகம் புத்துணர்ச்சி கிடைக்கும். நிறைய விஷயம். நாங்கள் இரவு இங்கேயே தங்கினதால விடிகாலம் எழுந்திரிச்சு நாங்கள் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இது புற்றுங்க, பக்கத்தில் நவக்கரகம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் நேராக வந்து அம்மனோட கோவில். இந்த இடதுபுறமாக தான் தீர்த்தகிரீஸ்வரர் இருக்கார், அந்த படிக்கட்டு பக்கமாக. ஏன்னா மூலவர் வந்து எடுக்கக்கூடாது இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து தீர்த்த இருக்கிற அந்த மலைக்கிட்ட போகிறோம். இந்த மலையிலேருந்து எப்படி நம்ம நீர் வருது நமக்கு அதிசயமாக இருக்கும். இந்த தீர்த்த மலைக்கு அந்த நீர் அந்த குளிக்கிற அந்த தீர்த்தத்துக்கு பேர் ராம தீர்த்தன்னு பேர். அதுதான் பாருங்கள். ராமன் வந்து ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறமா கங்கையில் போயிட்டு அந்த புனிதத்தை சரி பண்ணுறதுக்காக கங்கையில் போயிட்டு நம்ம அனுமனை வந்து கங்கை நிறுத்த சொல்லியிருக்காரு. அவர் வரதுக்கு லேட்டானதால் ராமனை அம்பு விட்டு இந்த மலை மேலே அம்பு விட்டு அந்த மலையிலேருந்து அந்த நீர் வந்துச்சு. அதுதான் ராமதீர்த்தன் பேர். அந்த நீரில் வந்து அந்த உச்சியிலேருந்து வருதுங்க அது. அதில் தான் நம்ம வந்து தீர்த்தத்தில் குளிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்லா இருக்குங்க. அந்த தண்ணி நம்ம குளிக்கும்போது ஐயோ குளிருதுன்னு நினச்சோம் விடிய காலம் குளித்ததால். ஆனால் குளித்ததுக்கப்புறம் குளிரவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், அவங்க அங்கே மேலே இருந்து தரிக்குதுன்றது, அதாவது மேலே எங்கே பார்த்தாலும் அந்த தீர்த்தம் தரிக்குதுன்றதுக்காக ஒரு பைப்பு மூலிமா அங்கே ஜாயின் பண்ணி அந்த தீர்த்தத்தில் அங்கேருந்தே நமக்கு கனெக்ட் பண்ணி விட்றாங்க. கொஞ்சமாக தான் தண்ணி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 தீர்த்தம் இருக்குது. ராம தீர்த்தம் இருக்குது, அடுத்தது குமார தீர்த்தம், அடுத்தது கௌரி தீர்த்தம். இந்த இடத்துல மட்டுமே 3 தீர்த்தம் இருக்குங்க. நம்ம ராம தீர்த்தத்தில் தான் எல்லோரும் குளிப்போம். மீதியெல்லாம் தண்ணியில் வந்து தலையில் தெளிச்சுப்போம். இப்போ வந்து அக்னி தீர்த்தம் பாருங்கள். இது வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அதில் அவங்களே குட்டியாக ஒரு இரும்பு பக்கெட் போட்டிருப்பாங்க, குட்டியாக கயிறும் போட்டிருப்பாங்க. இந்த இப்போ நான் நிற்கிறாங்க பாருங்கள். அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிக்கலாம். இங்கே தட்சிணாமூர்த்தி.
எப்பவுமே கோவில் பின்புற தட்சிணாமூர்த்தி இருப்பார். இதை மறக்காமல் எல்லாருமே வாங்க. ஏன்னா இது ஒரு முறையாச்சும் வாழ்வில் வந்தே ஆக வேண்டிய கோவிலுங்க. ஏன்னா நாங்கள் பல வருஷமாக இது கனவு எங்களுக்கு. அதாவது நாங்கள் இறைவன் கூட பார்க்காம த்ரில்லிங்கான ஒரு பயணம் கூட பார்க்காம எதையுமே பார்க்காம சிவசிவான அந்த ராத்திரியில் நாங்கள் 2 லேடிஸ் மட்டும் அதில் பயணம் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வாலி, குட்டி கோண்டு வாலிங்க. நல்லா எறும்பு வாலி, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டோன்னே தண்ணி டக்குன்னு வந்துடும். இதுதான் அக்னி தீர்த்தம். ரொம்ப இதெல்லாம் ஒரு அனுபவங்க. நம்ம ராமேஸ்வரம் வந்து 27 தீர்த்தம் குளிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கே வந்து 5 அந்த 22 கிணறு அங்கே இங்கே வந்து தீர்த்தமாக இது தெளிக்கப்படுது. நம்ம ராமதீர்த்தத்தில் வந்து நல்லா வந்து குளிச்சுக்கலாம். மீதி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தெளித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரு நோய் குணப்படுத்தும். பாருங்கள், மலையிலேருந்து எப்படி தண்ணி வருது, அந்த தீர்த்தம் வருதுன்னே தெரியாது. ராமர் அம்பு விட்டதால் அந்த கங்கை நீரே வர்ற மாதிரி அது வர்றதால ராமர் அம்பு விட்டதால் அது ராம தீர்த்தம்னு பேர். ரொம்ப ஒரு அந்த பழமையான கோவில்னாலே சக்தி கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து அகத்தியர் தவம் செஞ்சு வர வச்சதால் வந்து அகத்திய தீர்த்தம். இது வந்து அல்சர் குணம் இல்லை பல நோய்களை குணப்படுத்தும் அந்த தீர்த்தங்க. இந்த 5 தீர்த்தங்களே இந்த தீர்த்தம் சுவையாக இருக்குங்க. அந்த தீர்த்த தண்ணி நான் அங்கே பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அதுதான் அகத்திய தீர்த்தம். இப்போ சூரிய பகவான் இன்னும் இந்த பக்கமாக இருக்கார். இவ்வளோதாங்க கோவில். இன்னும் கட்டுமான பணி இன்னும் 1 வருஷம் 1.5 வருடத்துக்குள்ளே இதை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து படிக்கட்டு இல்லாத ஒரு பாதை. யாருன்னா அதாவது நடக்க முடிஞ்சவங்க யார் வேணாலும் போகலாம், தாராளமாக போகலாம். ஆனால் இரவில் வந்து ஒரு ஜென்ஸு துணையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் நடக்கலாம். நாங்கள் 2 லேடிஸ் தான் நடந்தோம். அதுதான் பாருங்கள், தீர்த்தகிரீஸ்வரர் த்ரில்லிங் பயணம்னு போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். கட்டுமான பணி நடந்திருக்கு பாருங்கள். நம்ம நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோவிலுங்க. உண்மையில் இந்த தீர்த்தங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அங்கேயே கேன் விற்கிது மலை மேலேயே. அந்த கேனில் வாங்கி நீங்கள் தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் தெளிச்சிக்கலாம். நீங்கள் நோய் நொடி வரும் நோய் எதனா ஒரு அசுவாசமாக இருந்துச்சுன்னா டக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அளவு எடுத்து நீங்கள் தீர்த்தத்தை குடிக்கலாம். நோய் கன்ஃபார்மாக தீருங்க. நம்பிக்கையோடு நம்ம அந்த தீர்த்தத்தை குடிச்சு பாருங்கள். உண்மையில் ரொம்ப ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாமியை நம்ம வந்து பார்த்த திருப்தி இருக்குது. உண்மையில் நாங்கள் இரவு இங்கேயே தங்கிட்டோம். அதிகாலையில் நாங்கள் எழுந்திரிச்சு நாங்கள் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் பாருங்கள். குளிச்சதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இதில் வந்து டிராக்டர் மூலிமா இது சிமெண்ட்டு மூட்டெலாம் வந்து நைட்டு வந்து இறங்குச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதில் எப்படி வந்தான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 4 டிராக்டர் பாருங்கள். ஆனால் மேலே படிக்கிட்டு இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்சம் இந்த பாருங்க குரங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி பக்கமாக கொஞ்சம் வழி மட்டும் டிராக்டர் இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் படிக்கிட்டு கொஞ்சமாக இருக்குது. ஏன்னா வழியெல்லாம் படிக்கிட்டு அவ்வளோவா இல்லை. படிக்கிட்டு இருக்கிற பகுதியில் இப்படி வளைச்சி இந்த டிராக்டரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மேலே சிமெண்ட்டு கல்லெல்லாம் வேணும் இல்லைங்களா, அதால் வந்து இந்த டிராக்டர் இந்த பக்கம் வர மாதிரி வழி பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையில் இது அற்புதமான ஒரு நல்ல தெய்வீகமான சக்திங்க. படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சுங்க. நாங்களே இந்த காவலாளி எழுப்பினதுக்கப்புறம் தான் எந்திரிச்சோம். ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி விட்டார். நாங்கள் எந்திரிச்சு உடனே நாங்கள் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே அவங்க வேண்டுதலுக்கு இந்த அதாவது என்னது குழந்தைக்காக கட்டுற அந்த தூளி அதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாத்ரூம் வசதி இருக்குங்க. 10 ரூபா ஒரு நபருக்கு. சுத்தமாக இருக்கும் பாத்ரூம் லெட்டினோட. அதேமாரி நம்ம அருவியில் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வரும்போது அங்கேயே நம்ம பக்கத்துலேயே ரூம் இருக்குது. லேடிஸ்க்கு தனி, ஜென்ஸ் தனியாக இருக்குது. நம்ம துணி மாற்றுறதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓரளவுக்கு இப்போ தான் நம்ம கட்டடங்களை புதுப்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான வசதி இருக்குது. நம்ம இரவு தூங்கும்போது கொசுக்கடிலாம் எதுவும் இல்லைங்க. நல்லாயிருக்கு. அதாவது கொஞ்சம் லைட்டான குளிர். ஆனால் நாங்கள் பெட்ஷீட் வச்சு நாங்கள் இழுத்து போற்றி படுத்துக்கிட்டோம். நிம்மதியான ஒரு தூக்கம். ஒரு நல்ல ஒரு இயற்கையான காற்று சுவாசித்து நாங்கள் இந்த பயணம் பண்ணி இந்த தீர்த்தகிரீஸ்வரர் நாங்கள் தரிசனம் பண்ணது கோடி புண்ணியம் பண்ணியிருக்கோம். நீங்களும் பாருங்கள். நன்றி.